வணக்கம் நண்பர்களே. விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சமீபத்தில் வட தமிழகத்தை, அதிலும் குறிப்பாக சென்னையை மையமிட்ட மிக்ஜாம் புயலால் சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்த பாதிப்பு புயல் காற்றால் ஏற்பட்டதுன்னு சொல்கிறத விட அதிகப்படியான மழை வெள்ளத்தால் ஏற்பட்டதுன்னு தான் சொல்லணும். காரணம், காற்றின் பாதிப்பை விட மழை நீரின் பாதிப்பு தான் மக்கள் அதிகமாக எதிர்கொண்டாங்க. 3 நாட்கள் தொடர்ந்து பெய்த இந்த அடைமழையால் எங்கள் வீட்டு பக்கம் பெரிய அளவு பாதிப்பு இல்லைனாலும், எங்கள் மாடி தோட்டத்தில் உள்ள பல செடிகளுக்கு இந்த மழையால் பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக காஸ்மோஸ், வாடாமல்லி, வாழை மரம், கரும்பு, கிளாடியோலஸ், டிராகன் ஃப்ரூட் செடிகள் பெரிய அளவு பாதிக்கப்பட்டது. இந்த செடிகளோட பாதிப்பு எந்த அளவு இருந்தது, பாதிப்புக்கு முன்னாடி செடிகள் எப்படி இருந்தது, மழை பாதிப்புக்கு பின் தற்போதைய செடிகளின் நிலைமை என்ன என்பதை பற்றியும், செடிகளை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியுமா, அப்படின்னா அதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் என்பது பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மழைக்கு முன்னால் வாழை மரம் இருந்த நிலைமை. நல்லா செழிப்பாக வளர்ந்த இந்த வாழை ரஸ்தாலி இனத்தை சேர்ந்தது. இதை நான் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கரும்பு வச்சுருந்தேன். கரும்பும் நல்லா வளர்ந்துருந்தது. செழிப்பாக வளர்ந்த இந்த ரஸ்தாலி வாழை கன்றுகள் காற்று மழைக்கு அப்புறம் இலைகள் எல்லாம் கிழிஞ்சி டல்லாயிடுச்சு. அதில் நல்ல வேளையாக மரம் வேரோடு சாயலை, அது வரைக்கும் அது தப்பிச்சது. அடுத்ததாக கரும்பு, இதோட நிலைமையை பாருங்கள். இன்னும் 2 மாதத்தில் வளர்ந்து அறுவடைக்கு தயாராகும்னு நினச்சிருந்த வேலையில் மிக்ஜாம் பாதிப்பால் 2 கரும்புகள் முழுசாக ஒடிஞ்சு போச்சு. தோட்டத்திற்கு தனி அழகாக கொடுக்கக்கூடிய இந்த சிகப்பு வாடாமல்லி செடியை பாருங்கள். இது ஒரு தெர்மாக்கோல் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். இதில் 2 செடிகள் இருக்குது. ஆனால் இது நூற்றுக்கணக்கான பூக்களை இது வரைக்கும் பூத்துருக்கு. 5 நாட்களுக்கு ஒரு முறை இந்த பூக்களை பறித்து சுவாமி படங்களுக்கு வைப்போம். 3 நாட்கள் பெய்த அதிகப்படியான மழையால் இந்த செடியோட நிலைமையை பாருங்கள். இலைகள் எல்லாம் கொட்டி பூக்கள் இருந்த இடம் தெரியாமல் வெறும் கிளைகள் மட்டும்தான் இருக்குது. அதுவும் குச்சியாக நிற்கிது. பொதுவாகவே வாடாமல்லி செடிகளின் வேர் பகுதியில் தண்ணீர் தேங்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக சிகப்பு, பிங்க்கு போன்ற வாடாமல்லி செடிகளுக்கு ஒரு நாள் கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டாவே செடிகளோட வேர் அழுகி செடி தோண்டு போயிடும். அப்படி இருக்கும்போது 2 நாட்கள் தொடர் மழையால் இந்த செடி எப்படி சமாளிக்க முடியும்? அடுத்தது பிங்க் வாடாமல்லி. சிகப்பு வாடாமல்லிக்கு டஃப்பு கொடுக்குற மாதிரி அழகான கலர் இது. இந்த தொட்டியில் 2 செடி வச்சுருந்தேன். இதுவும் பல நூற்றுக்கணக்கான பூக்களை இது வரைக்கும் பூத்துருக்கு. இவ்வளோ அழகான பூக்களும் செடியும் மழைக்கு பிறகு ரொம்ப டல்லாகிடுச்சு. பரிதாபமான இந்த செடிக்கு இப்போ பாதி உயிர் தான் இருக்குது. சரி, 2 கலர் வாடாமல்லி நிலைமை தான் இப்படி ஆயிடுச்சு. 3வது கலர், அதாவது இந்த வெள்ளை கலர் வாடாமல்லி இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்த சிகப்பு மற்றும் பிங்க் வாடாமல்லிக்கு எந்த வகையிலும் குறை இல்லாமல் ஈடு கொடுத்து பூக்கக்கூடியது இந்த வெள்ளை வாடாமல்லி. இவ்வளவு பிரைட்டாக பூத்த இந்த செடிகள் நிலைமை 2 நாள் மழையில் தலைகீழாக மாறிடுச்சு. வெள்ளை நிற பூக்கள் அழுகி கீழே விழ துவங்கியது. அதோட செடியும் வாடிப்போச்சு. படர்ந்து வளரும் வாடாமல்லி செடிகளுக்கே இந்த நிலைமைனா, நிமிர்ந்து வளரும் கிளாடியோலஸ் செடிகளோட நிலைமை என்ன? அதை நீங்களே பாருங்கள். எல்லா செடிகளும் சாய்ந்து கிழங்குகளும் மேலே வந்துடுச்சு. ஆனாலும் பூக்கள் பூத்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம தோட்டத்தில் இருக்க பல பூக்களில் கண்ணை கவரும் பூனா அது இந்த ஆரஞ்சு கலர் காஸ்மோஸ் தான். இது நமக்கு மட்டும் இல்லை, தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள், வண்டுகள் எல்லாவற்றையும் தன் நிறத்தால் கவர்ந்து இழுக்கக்கூடியது.
சுமார் 6 அடி உயரம் வரை வளர்ந்து அழகாக பூக்கும் இந்த பூக்கள் காற்றில் ஆடும்போது தோட்டத்திற்கு வருவங்களை வாங்க வாங்கன்னு வரவேற்பது போலவே இருக்கும். கம்பீரமாக நின்ற இந்த செடி பல கிளைகள் அதிகப்படியான காற்றாலும் மழையாலும் மூணா உடைஞ்சு விழுந்துட்டுது. ஆனாலும் இதில் ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, செடியில் இருந்த மொட்டுக்கள் எதுவும் வீணாகலை. இதோட கிளைகள் மண்ணில் சாஞ்சாலும் பூக்கள் குறைவில்லாமல் பூத்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலைன்ற மாதிரி கிளைகள் தரையோடு சாஞ்சாலும் பூக்கள் மண்ணை தொடாமல் மேல் நோக்கியே பூக்குது. இது பாருங்க, இதுவும் ஒரு சிகப்பு வாடாமல்லி செடி தான். இதை ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருந்தேன். இது ஒரு செடி தான், ஆனாலும் இதில் நிறைய பூக்கள் பூக்கும். மழையால் மற்ற வாடாமல்லி செடிகளுக்கு ஏற்பட்ட நிலை தான் இதுக்கும். பூக்களும் இலைகளும் கொட்டி செடி வாடுற நிலைக்கு போயிடுச்சு. இது லெமன் எல்லோ 3 லேயர் காஸ்மோஸ். இதுவும் வேரோடு சாஞ்சாலும் எந்த பாதிப்பும் இல்லாமல் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது டிராகன் ஃப்ரூட் செடிகள். இதில் எல்லோ, ஒயிட், ரெட்டுன்னு 3 கலர் டிராகன் ஃப்ரூட் கட்டிங்ஸை ஒரே தொட்டியில் வச்சுருக்கேன். செடிகளும் நல்ல வளர்ச்சியில் இருந்தது. மழையோட கொஞ்சம் அதிகப்படியான காற்று அடித்ததால் செடிகள் தொட்டியோட கீழே சாஞ்சிடுது. அதனால் சில கிளைகளும் ஒடிஞ்சு விழுந்துடுது. இதுதான் அந்த கிளைகள் ஒடிஞ்ச 3 இடங்க. எங்கள் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக்ஜாங் புயல் மழையால் ஏற்பட்ட சேதங்கள் இது மட்டும்தான். மற்ற செடிகளுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு சேதாரம் எதுவும் இல்லை. இந்த மழையால் எங்கள் தோட்டத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டது இந்த வாடாமல்லி செடிகள் தான். இதை மீண்டும் நடவு செய்து செடிகள் வளர்ந்து பூக்க குறைஞ்சது 1 மாதத்துக்கு மேலே ஆகும். சிலர் யோசிக்கலாம், அது எப்படி 1 மாதத்தில் பூக்கும்ன்ட்டு. இது பாருங்க, இந்த வாடாமல்லி எவ்வளவு சின்ன செடியிலேயே பூக்கக்கூடுது. அதனால தான் அப்படி நான் சொன்னேன். அதனால் இந்த செடிகள் சீக்கிரம் வளர்ந்து நமக்கு பூக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் மழைக்கால பாதிப்பு பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். உங்கள் வீட்டு தோட்டமும் மழையால் பாதிக்கப்பட்டிருந்தா அதை கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.